உலகம் முழுக்க 45% மக்கள் வந்து வேற ஒரு ஜாப் வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்க, குவிட் பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க அவங்களோட வேலைகள் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. குறிப்பாக இந்தியாவிலையும் பார்த்தா 23% அட்ரிஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெக் கம்பெனிஸில் அப்படின்றாங்க. லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் டிகிரி வாங்கி இன்ஃபோசிஸோ டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில் செய்கிறவனுக்கு சர்வைவலே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டூலாக இருக்கும். ஹிஸ் என்டையர் ஃபேமிலி அவன் டிபெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஆள் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையை விட மாட்டான். அவனுக்கு வந்து வேறு ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தால் தான் வேலையை விட முடியும். நீங்கள் சொல்கிற ஆட்கள் வந்து வேலையை விடுறது வந்து இப்போது நீங்கள் சரவணபவனோ இல்லை சங்கீதாவோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ஹஸ் பிகம் நார்மல் அகெயின். அவருக்கு வெயிட்டர் வேணும், அவனுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அவனுக்கு கிளீனர் வேணும், அது வர மாட்டேங்கிறான். லாஸ்ட் 2 இயர்ஸில் கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பாராமலோ பெரிய ஒரு சேஞ்ச் வந்து ஒர்க் கல்ச்சரில் ஏற்பட்டுருக்கு. நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு பெரிய ஒரு ஷிஃப்ட் வந்து ஒர்க் கல்ச்சரில் தேவைப்படுது. இந்த புது டெக்னாலஜி மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ எம்ப்ளாயிஸ். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் நேம் கேபி, மார்க்கெட்டிங் நான் வந்து ஐ வில்லிங் டு செல் அப்படின்னா எனக்கு நாளைக்கே வேலை கிடச்சிடும். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் வேலை வந்து நான் வந்து பண்ண மாட்டேன், தட் இஸ் beneath மை டிக்னிட்டி. இன்றைக்கி பசங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு 9 to 5 ஜாப் கொடுத்தா நான் வரேங்க. வெறும் சர்வைவலுக்காக இருக்கிற எம்ப்ளாயி உங்களை பார்த்து பயப்படுவானே தவிர அவன் வேலை செய்வானான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயராக இருக்கணும்னா சர்வைவல்லேருந்து யூ ஷுட் டேக் அவுட். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்திருக்க முடிவு என்னென்னா, உலகம் முழுக்க 45% மக்கள் வந்து வேற ஒரு ஜாப் வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்க, குவிட் பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க அவங்களோட வேலைகள் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. குறிப்பாக இந்தியாவிலையும் பார்த்தா 23% அட்ரிஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெக் கம்பெனிஸில் அப்படின்றாங்க. அமெரிக்காவில் 90% மேலேயான மக்கள் வந்து ஆல்ரெடி குவிட் பண்ணலான்ற பிளானில் இருக்கான்றாங்க. ஸோ ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப அவங்க இருக்கிற வேலையில் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, புது வேலையை நோக்கி போகிறாங்க? அமெரிக்காங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஊர். அமெரிக்காவில் வந்து பேசிக் நீட்ஸ் ஆஃப் மோஸ்ட் பீப்புள் ஆர் மெட். எஸ்பெஷலி அமெரிக்காலேயும் ஏழைங்க நிறைய பேர் இருக்காங்க. To be poor in America is a big curse. It's not ஸ்காண்டினேவியன் யூரோப் மாதிரி கிடையாது. பட் நீங்கள் கேட்குற மாதிரி டெக் வேர்ல்டில் இருக்கிறவங்கலாம் they are already reached a basic level of security in their life. Most of them. Microsoft, Netflix or any of these big companies you talk, they are not the correct yardstick to measure. பட் சின்ஸ் அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறதுனால அவங்க ஆல்ரெடி வெல் செட்டில்டு இன் லைஃப், தே ஹாவ் அ ரெகுலர் பே செக், தே வில் ஹாவ் சேவிங்ஸ், தே வில் ஹாவ் பெனிஃபிட்ஸ். ஸோ தே மே ஃபீல் போர்ட் அண்ட் தே வாண்ட் டு ஷிஃப்ட். இந்த மில்லேனியல் ஜெனரேஷன் விச் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் ஒர்க்கிங், people born in late 90s and early 2000s, more 90s and 2000, these people have a different attitude towards life. இப்போ வந்து என் ஜெனரேஷன்லேயே அது போயிடுச்சு. பட் மை ஃபாதர்ஸ் ஜெனரேஷன், யூ ஜாயின்ட் அ கம்பெனி, யூ ஒர்க்ட் இன் தட் கம்பெனி அண்ட் யூ ரிட்டையர்ட். எனக்கு தெரியும் உங்கள் அப்பா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணார். ஹி ஒர்க்ட் ஆல் இஸ் லைஃப் இன் தட் பேங்க் அண்ட் டுக் அ ரிட்டையர்மெண்ட். whereas your career is not like that. So the way organizations have evolved has changed. Between my time and your time, it has changed. So அது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. So you cannot join a company, work there for life and take a VRS or retirement from there. மன்னி அரசாங்கத்தில் அது மாதிரி பண்ண முடியும். And really IAS maybe North India talented people, right? But in Tamil Nadu, if you go to a good school, high-end school, and ask a class of 40 people, 50 people, நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, not many people will say I want to join the government.
ஐ எம் டாக்கிங் அபவுட் தி அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸுங்கிறது வந்து ஓகே, ஐ எம் டாக்கிங் ஆஃப் மிடில் கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் நாட் ரேஷன் இல்லாமல் சர்வைவ் பண்ணுற லெவலில் நான் சொல்கிறேன். பீப்புள் ஹூ டோன்ட் நீட் ரேஷன் டு சர்வைவ். நீ அவங்கள போனீங்கன்னா அவங்க கார்மெண்ட் உத்தியோகம்னு தேட மாட்டாங்க. தே ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ். ஒரு ஹியூமன் பீயிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 5 காரணம் இருக்கும் ஃபார் வை ஐ டூ சம்திங் பிஹேவியர்லி. அது வந்து சர்வைவல் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஸோ தி கிளாஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் பேசுகிறவங்களுக்கு சர்வைவல் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஃபார் யூ அண்ட் மீ, we don't have to work to get a survival. அப்போ நான் நீங்களும் இருக்கோம். நீங்கள் வந்து you are the only child of your father. You need not worry about survival. You need to work for a living. I need to work for a living. But அது சர்வைவலாக நான் இன்றைக்கி நான் பண்ணுற வேலையை நான் நிறுத்திட்டேன்னா நாளைக்கு நான் சர்வைவலுக்கு கஷ்டப்படுவேன்னா பட மாட்டேன். நாளைக்கு நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா நீங்கள் சர்வைவலுக்கு கஷ்டப்படுவீங்கன்னா பட மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் சர்வைவல். வேறஸ் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் டிகிரி வாங்கி இன்ஃபோசிஸோ டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில் செய்கிறவனுக்கு சர்வைவலே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டூலாக இருக்கும். ஹிஸ் என்டையர் ஃபேமிலி அவனை டிபெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஆள் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையை விட மாட்டான். அவனுக்கு வந்து வேறு ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தால் தான் வேலையை விட முடியும். நீங்கள் சொல்கிற ஆட்கள் வந்து வேலையை விடுறது வந்து இஸ் பேசிக்லி பிகாஸ் தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் சர்வைவல். இப்போ இந்தியாவில் ஏட்ரிஷனுக்கு காரணம் அதே இண்டஸ்ட்ரியில் பிகாஸ் சடனாக வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே தேர் வாஸ் அ பிக் பூம் இன் திஸ் ஐடி இண்டஸ்ட்ரி. அப்போ வந்து முதல்ல ஐடி இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் லாக்டவுனில் ஒரு 25% சேலரி கட் பண்ணாங்க இன் சம் வே ஆர் தி அதர். இந்த பூம் வந்தோடனே லாட் ஆஃப் நியூ கம்பெனிஸ் காட் ஆர்டர்ஸ் இன் அமெரிக்கா அண்ட் ஆல் தட். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தே ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங். ஸோ இங்கே சேலரி கட் ஆகி ரிஸ்டோர் ஆனவங்கலாம் ஒரு கட்டணுன்னு நீ என் சேலரி கட் பண்ண இல்லை, எனக்கு பெட்டர் ஆஃபர் வந்துடுச்சுன்னு லாக்டவுன்லேயே கம்பெனி மாறினாங்க அட் அ பெட்டர் பேமெண்ட். சிம்ப்ளி பிகாஸ் தே காட் சம் 30-40 60,000 சம்பளம் வாங்குறவனுக்கு நீங்கள் 90,000 புது வேலை கொடுக்குறேன்னா அவன் போவான். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது சர்வைவல். சர்வைவல்லையே ஜம்ப் பண்ணவன் யாருன்னா தோஸ் ஹூ காட் அ 50% ஹைக் 50% ஹைக். ஸோ அது நிறைய பேர் இருக்காங்க. 50% ஹைக் வாங்கி 30-40% ஹைக் வாங்கி வேலையை மாற்றினவங்க இருக்காங்க. ஏன்னா நான் கம்பெனியில் இருந்தேன்னா டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ விப்ரோவோ ஆவரேஜாக எனக்கு 12-15% தான் ஹைக் கொடுத்துருப்பாங்க. வேறஸ் எனக்கு இங்கே 90% ஹைக் கிடைக்கிறதுங்கிறது இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி திங். ஸோ நான் வை வில் ஐ கோ. ஸோ இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஜாப் குட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்லேயும் அதிகமாக இருக்குது, இந்தியாவிலையும் அதிகமாக இருக்குது. நான் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரைட்டான டைம் இது கிடையாதுன்றதை நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சரி, நான் வந்து தேர் ஆர் 2 different types ஆஃப் பிஸ்னஸஸ். நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டைம் இல்லை. தெர் இஸ் another திங். அமெரிக்காவில் பயங்கரமாக நோட்டை பிரிண்ட் அடிச்சுட்ருக்கான். இங்கே நம்ம சக்திகாந்த் தாஸ் ஃபுல் நைட் பிரிண்டிங் ப்ரெஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. தட் மீன்ஸ் there's plenty ஆஃப் மனி ஃப்ளோட்டிங் இன் த மார்க்கெட். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்லாம் வந்து இஸ் நாட் ரன்னிங் ஆன் ஃபவுண்டர்ஸ் மனி, இஸ் ரன்னிங் ஆன் அதர் பீப்புள்ஸ் மனி, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ அவனுக்கே தெரியும், நான் ஒரு 1000 பேரை பேக் பண்ணேன்னா அதில் 10 பேர் சக்ஸஸ் ஆச்சுன்னா இஃப் ஐ பேக் 1000 companies. சாஃப்ட் பேங்க் இஸ் 1 or 2 big winners. Alibaba is one such big winner. There are thousands of failures in SoftBank. So there is free money coming from the world. I have 10 ideas, I put my money, or I put my money in 1000 ideas. One becomes Facebook. I have recovered 100 times the money I put in all these 1000 companies. பீட்டர் தீல்னு ஒருத்தர் இருக்கார், எலான் மஸ்க், இவங்கெல்லாம் அந்த 0 to 1 ஒரு புக்கு எழுதியிருக்கார் பீட்டர் தீல். 0 to 1 அதுதான் சொல்லுவார். ஸோ யூ புட் இட் இன் அ கம்பெனி வேர் you want to take risk. So these startups are people who are not putting their money. They put their heart and soul in it. And the venture capitalist funds them.
ஸோ நான் சொன்னது வேறு. நான் சொன்னது உங்கள் பணத்தை போட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் வேலையை விட்டு வேறு ஏதாவது பண்ணுறேன், என் காசை போட்டு பண்ணுறேன்னா ஓகே. தி ஃபவுண்டர்ஸ் மே நாட் ஹேவ் அ சேல்ரி. அவங்க தே கேன் சர்வைவ் வித்தவுட் புட்டிங் ஃபுட் ஆன் த டேபிள் இன் தி ஹவுஸ். மேபி ஹிஸ் பேரண்ட்ஸ் வில் சப்போர்ட் தெம் ஆர் வைஃப் வில் சப்போர்ட் தெம், பெட்டர் ஹாஃப் வில் சப்போர்ட் தெம். ரைட். இப்போ இந்த நிறுவனங்கள் அட்ரிஷன் ரேட் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னது போல் மில்லினியல்ஸ், இந்த 80s 90s பிறந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஸ்டெடியாக இருக்கிறதுல அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பேசின நிறைய கம்பெனி ஒன்று சொல்லியிருக்காங்க, அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களை ரீட்டைன் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் தே டோன்ட் ஃபாதர் சர்வைவல் இல்லைல்ல. லைக் ஃபார் மீ, இப்போ லைக் ஐ ஹவ் நெவர் டிபெண்ட் ஆன் எனி ஜாப் ஃபார். நான் வேலைக்கு ரொம்ப போனதே கிடையாது. ஏன்னா எனக்கு சர்வைவல் இருக்கிறதுக்கு வீடு இருந்தது, சாப்பாடு இருந்தது, எப்போதும் தேர் வாஸ் அ கார் டு டிரைவ். ஸோ தெர் இஸ் நோ மோட்டிவேஷன். நீங்கள் தப்பாக நான் கேட்குறீங்க. அவனுக்கு வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து அவன் சோறு பண்ணோன்னா அவன் கையில் ஒரு வேலையாக இருந்தால் தான் அந்த வேலையை விடுவான். ஸோ வி ஆர் டாக்கிங் ஆஃப் 2 different people here. எதுக்கு அதை கேட்குறேன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட பெரிய அசர்ட் என்னென்னா அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் அசர்ட் தான் உள்ளதுலேயே பெரிய ரிசோர்ஸ்னால் அவங்களுக்கு இல்லையா. ஸோ இப்போ ஜெர்மனியில் வந்து டெக்னாலஜி கம்பெனிஸில் பெரிய லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த கம்பெனிஸ்லாம் இவங்களை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வழி. ஜெர்மனிஸ் ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். ஜெர்மனி என்ன அமெரிக்காவில் ஷார்ட்டேஜ் கிடையாது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இங்கே கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெர்மனி போகிறீங்களா இல்லை அமெரிக்கா மைக்ரேட் பண்ணுறீங்கன்னா அவன் அமெரிக்கா தான் சூஸ் பண்ணுவான். பிகாஸ் ஆஃப் தி கல்ச்சர் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனி ஹேஸ் அ கல்ச்சர் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ a language problem. You cannot attract people from China and India the way America and England are doing, because English is the language. So Germany's problem, if Germany, everybody in Germany speaks English, நம்ம பாதி இந்தியன்ஸ் will be sitting in Germany. இப்போ அமெரிக்கன் எம்பசி வாசலில் ஒரு க்யூ நிற்குது டெய்லி, ஜெர்மன் எம்பசி வாசலில் க்யூ இருக்காது. நீங்கள் அங்கே இங்கிலீஷ் தான் யூனிவர்சல் லாங்குவேஜ்னா ஜெர்மனி வாசல்லையும் க்யூ நிற்கும். எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 100 years பார்த்தோம்னா உலகம் முழுக்க ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்ப மாறி இருக்குது. ஒர்க் டைம் எல்லாமே ரொம்ப டிஃபர் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த லாஸ்ட் 2 yearsல கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்ம எதிர்பாராமலோ பெரிய ஒரு சேஞ்ச் வந்து ஒர்க் கல்ச்சரில் ஏற்பட்டிருக்கு. நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு பெரிய ஒரு ஷிஃப்ட் வந்து ஒர்க் கல்ச்சரில் தேவைப்படுதோ, இந்த புது டெக்னாலஜி மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இல்லை. இந்த பீப்புள் ஆஃப் நோ வேர்ல்டு வைட் சர்வே எடுத்தது சந்திரசேகர் ஆஃப் டாடா சன்ஸ் சொன்னதும் ஒரு ஹைப்ரிட் கல்ச்சர் தான் எமர்ஜ் ஆகும். தட் சம் ஆஃப் இட் யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சம் ஆஃப் இட் யூ ஹவ் டு கோ டு ஆஃபீஸ். ஸோ எ கம்பெனி விச் சேஸ் தட் யூ கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரீட்டைன் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. அது தென் ஹி பிகம்ஸ் லைக் ஊபர் டிரைவர், கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி. ஸோ பீப்புள் டு பீப்புள் பார்க்கலன்னா எங்கே பாண்டிங் வரும். இஃப் ஐ டோன்ட் see my employee, where will I bond with the employee? So it has to be a hybrid culture. It cannot be a work from home culture in a large company. That's why companies like TCS and Infosys say we have a hybrid culture, not a work from home culture. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரு சைடில் நம்ம ஸ்கில் லேபர் எல்லாம் ஏன் வேலையை குட் பண்ணிட்டு வெளில போகிறாங்கன்றதை பற்றி பேசணும். இன்னொரு சைடில் வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் கூட என்னென்னா கோவிட் டைமில் ஊருக்கு போனவங்க திரும்ப ரிட்டர்ன் ஆகலை வேலைக்கு அப்படின்றாங்க. இது எல்லா கண்ட்ரீஸ்லையும் நடந்திருக்குன்றாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும்போது கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வேலைக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அவங்களெல்லாம் எம்பவர் பண்ணுது, ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட் நடக்குதுன்னாங்க. ஸோ இப்போ திருப்பி எல்லாம் கிராமத்துக்கே போகிறாங்கன்னா இது ஒரு டிசம்பவர்மெண்ட்டாக பார்க்கலாமா? இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் டூயிங் வெல். நீங்கள் சொல்கிறது வந்து எம்எஸ்எம்இ அண்ட் எஸ்எம்இ செக்டர். இது கம்போடியா, வியட்நாமில் கூட இது நடக்குதுன்றாங்க. எனக்கு இந்தியா பற்றி தான் எனக்கு தெரியும். ஸோ எம்எஸ்எம்இ எஸ்எம்இ செக்டர், ஒரு எம்எஸ்எம்இங்கிறது ஒரு சின்ன கம்பெனி, 50 பேர் 100 பேர் 150 பேர் 1000 பேர் வேலை செய்கிற இடம். எனிவேர் ஃப்ரம் 50 to 1000 people. இப்போ நீங்கள் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போனீங்கன்னா இல்லை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போனால், நான் ஒரு மிஷினுக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னு வைங்க, நான் கோட் பண்ணி ஆர்டர் வரதுக்கு 6 வாரம் ஆகும். 6 வாரத்தில் நான் வந்து என்னோடய ஸ்டீல் விலையே டபுள் ஆயிடுச்சு, 1.5 times ஆயிடுச்சு. 50% 30% ஏறி இருக்குது. Banks are not willing to give me money. Where am I going to employ people? There is no construction.
ஸோ முதலாளி தான் வரானான்னு சொல்லிட்டாருன்றீங்க. நிறைய இடத்துல எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் சரவணபவனோ இல்லை சங்கீதாவோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ஹஸ் பிகம் நார்மல் அகெயின். அவருக்கு வெயிட்டர் வேணும், அவனுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அவனுக்கு க்ளீனர் வேணும், அது வர மாட்டேங்கிறாங்க. தட் ஐ அக்ரி. தட் இஸ் பிகாஸ் ரிஸ்க் ட்ரேட் ஆஃப் தான். நான் திரும்பி ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வரணும்னா எனக்கு திரும்பி ஐ ஹேவ் டு செட் இட் அப். நான் இங்கே எல்லாத்தையும் கலைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பேன்ல. ஸோ திரும்பி ஒரு இடம் கொடுக்கணும், நான் ஒரு வாடகை பிடிக்கணும், ஒரு 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 ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்ஸ்னால் இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் யூபியிலேருந்து இந்தியாவுக்கு மெட்ராஸுக்கு வரேன், எனக்கு பாஷத்தையே ஒன்றும் தெரியாது. எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கணும். ஒரு 15 நாளைக்கு கழிச்சு தான் முதலாளி சம்பளம் கொடுப்பான். அந்த 15 நாளைக்கு நான் சாப்பிட்ணும். இதெல்லாம் எப்படி முன்னாடி பண்ணால் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நான் காசு கொடுப்பேன், கான்ட்ராக்டர் ஆள் கூட்டின்னு வருவான். இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டர்கிட்டே காசு இல்லை. இன்னும் ஒரு கேள்வி, இப்போ ஸ்கில் லேபர் நிறைய பேர் நம்ம வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடுறாங்கலாம் பேசணும் இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தன் வந்து வேலையை குவிட் பண்ணுறான்னா ஒரு ஹோப் இருக்கும் அவனுக்கு, எனக்கு இந்தந்த விஷயங்கள் கிடைக்கல, இந்தந்த விஷயங்கள் கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் குவிட் பண்ணுறான் இல்லையா? ஸோ என்ன எதிர்பார்ப்போட மெயினாக அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இஸ் பேசிக் நீட் ஃபார் ஒர்க்கிங். எனக்கு இந்த மாதம் சம்பளம் வேணாம். இப்போ நாம் வந்து இப்போ பார்க்குறோம் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் நேம் கேபி, மார்க்கெட்டிங் நான் வந்து ஐ எம் வில்லிங் டு செல் அப்படின்னா எனக்கு நாளைக்கே வேலை கிடச்சிடும். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் வேலை வந்து நான் வந்து பண்ண மாட்டேன், தட் இஸ் பினீத் மை டிக்னிட்டி. இன்றைக்கி பசங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு 9 to 5 ஜாப் கொடுத்தா நான் வரேங்கிறான். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் எப்போ ஒரு நல்ல பேட்டி கொடுத்துருக்கோம். நன்றி.